புகாரியில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீமில் வருது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு இருக்கிற வேளையில் பக்கீஉல் கர்கதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகது குத்திப மகாதுஹு மினன் நார் வ மகாதுஹு மினல் ஜன்னா அவ் மகாதுஹு மினல் ஜன்னா. உங்களில் யாராக இருந்தாலும், உங்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை அல்லாஹு தஆலா எழுதி தீர்மானிச்சிட்டான். அல்லாஹ்வோட தீர்மானம் முடிஞ்சிருச்சு. அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அஃபலா நத்தகிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் சொர்க்கவாதி யாரு நரகவாதி யாரு, உங்களில் யார் சொர்க்கம் போகிறீங்க நரகம் போகிறீங்க நல்லா எழுதி விட்டுட்டான்னு சொன்னால், அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வந்து ஏன் அமல் செய்யணும்? ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டு நாங்கள் வந்து சோதனைக்களமாக மாற்றப்படணும்? நியாயமான கேள்வி தானே கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அந்த சஹாபாக்களுடைய கேள்வியில் அர்த்தம் என்ன? ஒரு நரகவாதியாக இருந்தால் அவர் எவ்வளோ அமல் செஞ்சாலும் நரகவாதி தான். சொர்க்கவாதியாக இருந்தால் அவர் அமல் செய்யவே தேவையில்லையே, அவர் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சொர்க்கவாதி, அல்லாஹ் தான் எழுதி போட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள், ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலஹ், நீங்கள் அமல் செய்யுங்க, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு இலகுபடுத்தி தரப்படும். இப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது? எனக்கு எந்த பாதை லேசாக இருக்குது, ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறது லேசாக இருக்குது, அல்லாஹுக்கு முன்னால் கையேந்துறது லேசாக இருக்குது, ஹராத்தை விடுறது லேசாக இருக்குது, உண்மை பேசுகிறது லேசாக இருக்குது, நேர்மையாக நடக்கிறது லேசாக இருக்கிறது, ஜகாத்து சதக்கா கொடுக்கிறது லேசாக இருக்கிறது. இது லேசாக இருந்தால் நான் எதை நோக்கி போகிறேன் என்பதை நான் முடிவு செய்து கொள்ளலாம். அதனால் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்று நாம் நப்பாசை கொள்ளக்கூடாது. அல்லா இடத்துல பயந்து பயந்து அமல் செய்யணும். இப்போ நான் ஒருவேளை நரகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நானும் நீங்களும் நமக்கு எது விருப்பமாக தெரியுது? அல்லாட விருப்பங்கள் எங்களுக்கு விருப்பமாக தெரியுதா, அல்லது எங்களோட விருப்பங்கள் விருப்பமாக தெரியுதா? தொழுகையை அலட்சியம் செய்கிறது, அதை பொருட்படுத்துறதே இல்லை. ஃபஜ்ர் எனக்கு எத்தனையோ நாள் மிஸ் ஆகுது, துஹர் அஸ்ர் ஜமாத்து கிடையாது, சுனத்தான நஃபிலான தொழுகைகள் கிடையாது, நோன்பு கிடையாது, பொய் பேசுகிறோம், ஏமாத்துறோம், களவெடுக்கிறோம், வட்டியோடு தொடர்படுறோம், இதில் எல்லாம் நமக்கு ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது, இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. இதை செய்கிறதுனால ஒரு மனசில் ஒரு கொஞ்சம் கூட ஒரு கஷ்டமோ வருத்தமோ ஏற்படுதில்லை என்று சொன்னால், நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை, நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் யூகித்து கொள்ளலாம். இதை சொல்லி போட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى. இந்த ஹதீஸை சொல்லி போட்டு ரசூல் அடுத்து இது ஓதுனாங்க, ஃபஅம்மா மன் அஅதா, கொடுக்கிறதுல இன்பம். அத்தாண்ட கொடுக்கிறதுன்னா பொருளாதாரத்தை மட்டும் அல்ல. ஃபஅம்மா மன் அஅதா, கொடுக்கிறார், நேரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், சிந்தனை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார். வத்தகா, இறையச்சத்தோடு வாழ்கிறார், நன்மைகள் செய்வதில் ஆசையும் ஆர்வமும், பாவங்களில் இருந்து விடுபடுகிறார், அல்லாஹ்வுக்காக வாழுகிறார், அல்லாஹ்வுடைய பயத்தோடு அச்சத்தோடு வாழுகிறார். நான் நன்மை செய்தால் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான் என்ற ஆசையோடு வாழுகிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய முழு இலக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்று வாழுகிறார். ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா, தக்வாவோடு வாழ்கிறார். வஸத்தக பில் ஹுஸ்னா, நல்லதை உண்மைப்படுத்துகிறார், ஈமான் கொள்ளுகிறார், நல்ல அகீதாவோடு வாழுகிறார், நம்பிக்கையை சீராக வைத்துக் கொள்கிறார் என்றால், நன்மைகளில் ஆர்வம் தெரிகிறது என்றால், அல்லாஹ் சொல்றான் ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்-யுஸ்ரா, அவருக்கு லேசானதை லேசுபடுத்துவோம். லேசானதை லேசுபடுத்துவோம் என்றால் சொர்க்கத்திர பாதையை அவருக்கு காண்பிப்போம். மார்க்கம் இன்ன தீன யுஸ்ர், மார்க்கம் இலகுவானது.
அதன்பால் வழிகாட்டி அவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்வார். அதே நேரம் அம்மா மம் பகில வஸ்தக்னா, கஞ்சத்தனம் செய்கிறார். தொழுகிறது, நீண்ட நேரம் தொழுகிறது வருத்தமாயிருக்குது, கஷ்டமாயிருக்குது. கஞ்சத்தனம்னா காசோட மட்டும் சுருக்கிறது அல்ல, அமல்களில் கஞ்சத்தனம் காட்டுறார். அல்லாஹ் தேவையிலிருந்து தேவையற்று வாழ்கிறார். வகத்தப பில் ஹுஸ்னா, நல்லதை பொய்ப்பிக்கிறார். வாங்க தொழுவோம், இபாதத் செய்வோம், நல்லறம் புரிவோம், நன்மையை தேடிக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால் நோன்புக்குள்ளே மட்டும் இல்லை, நோன்பு முடிஞ்சாலும் சரி, ஹஜ்ஜு முடிஞ்சாலும் சரி, தொடர்ந்து வாழ்க்கையில் நல்லறங்கள் செய்யணும் என்று சொன்னால் அவர் அதை பொய்ப்படுத்துகிறார். சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு தொழில் முக்கியம், இப்போ நம்மளோட வியாபாரம் முக்கியம் என்று அவர்கள் நல்லதை பொய்ப்பிக்கிறார்கள். அப்போ ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, கஷ்டமான பாதையை நாம் லேசாக்கி விடுவோம் என்றெல்லாம் சொல்கிறார். எப்படி கஷ்டமான பாதை? அவனுக்கு தெரியாது அவன் எந்த இடத்துல முட்டி மோதி கஷ்டப்பட்டு பிரச்சனைப்பட்டு நொந்து போய் எந்த இடத்துல போய் தவிப்பான் என்பது தெரியாது. மார்க்கத்தில் நிம்மதி இருக்கிறது, மார்க்கத்தை உள்ளத்தில் சுமந்திருப்பதில் நிம்மதி இருக்கிறது, அல்லாஹுடன் உரையாடுவதில் இன்பம் இருக்கிறது, தூக்கத்தை தியாகம் செய்வதில் இன்பம் இருக்கிறது, சஜிதாவில் அல்லாஹ்வோடு பேசுவதில் இன்பம் இருக்கிறது. இந்த இலகுவான இன்பங்களை எல்லாம் விட்டு அவன் கஷ்டத்துக்குரிய பாதையை அவன் தெரிவு செய்கிறான். அல்லாஹ்வும் அப்படியே விட்டுறான். அவனுக்கு அது லேசாக தெரியுது. எப்படி அப்பா நீங்கள் 2 மணிக்கு 3 மணிக்கு குர்ஆன் ஓதுறீங்க, இஸ்திக்ஃபார் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறீங்க, எப்படி சாத்தியம்? நாங்கள் தொழில் முடிச்சுட்டு வரோம், 11 மணி, அவ்வளோ டயர்டாக இருக்குது, தூங்குகிறோம், ஃபஜ்ரில் 8 மணிக்கு எழும்புகிறோம், அதுதானே எங்களுக்கு லேசாக இருக்குதுண்டா. உங்களுக்கு அது லேசு, முத்தகீன்களுக்கு இது லேசு. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவர்களுக்கு லேசுபடுத்தி கொடுப்போம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிகலா, யார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அது அவருக்கு லேசுபடுத்தி கொடுக்கப்படும். இப்போ நாங்கள் முடிவெடுக்கணும், எங்களோட முயற்சிகள் எதை நோக்கி போகுது.